முளைத்தடத்த நஞ்சுண்டு துஞ்ச பேச்சு முதுதுவரை குலபதியா காலிப்பின்னே இலைத்தடத்த குடலூதி ஆயர் மாதர் எனவள கொண்டான் அடிக்கீழ் எய்தகிர்பீர். இது திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். முதுதுவரை குலபதியா காலிப்பின்னே இலைத்தடத்த குடலூதி ஆயர் மாதர் என வளகொண்டான் அடிக்கீழ் எய்தகிர்பீர் என்ன ஆழ்வார் சாதிக்கிறார். மதுரப்பட்டணத்திலே அவதரித்து பஞ்சலட்சங்குடி பெண்களாலேயும் விரும்பப்பட்டு பிருந்தாவனத்தில் ஆச்சரியமா எழுந்தருளியிருந்தான் கண்ணன். அங்கிருந்து துவாரகாதீசனாக வந்து சேர்ந்தான். இந்த துவாரகையிலே பட்டணம் அமைத்து கொண்டு வாழ்ந்திருந்தான்கிற சரித்திரம் கேள்விப்படுகிறோம். பெருமானுடைய பட்டணம் சுமார் 120 மைல் நீளத்தோடே அமைந்திருந்தது. அதில் நாம் சேவித்த கோமதி துவாரகை துவாரகாதீசனுடைய ஆஸ்தானம் தொடக்கம். அது வரவேற்பறை முகவரைன்னு வைத்துக் கொள்ளலாம். இப்ப நாம கடலை கடந்து வந்திருக்கிற இடம் பேட் துவாரகா என்று கொண்டாடப்படுகிறது. கண்ணனுடைய திருமாளிகள் அவள் வாழ்ந்த இல்லம் இருந்த இடம் இதுதான். இதை பேட் துவாரகா என்றும் பேண்ட் துவாரகா என்றும் 2 விதமாக சொல்லுகிறார்கள். நமக்கு தமிழ் தெரியுங்கிறதுனால அதுக்குன்னு ஒரு அர்த்தத்தை நாமே கற்பிச்சுனுட்டோம். பேட் துவாரகா குச்சேலருக்கு பேட்டி கொடுத்த துவாரகா, பேட் துவாரகா சுலபமா நமக்கு புரியுறது இல்லையோ. அவரவர்கள் பாஷைக்கு அந்த சப்தம் எப்படி ஒத்து வருதோ அப்படி இழுத்து அர்த்தம் பண்ண வேண்டிதான். ஆனா சொல் வடமொழி சொல். பேட் அப்படிங்கிறதுக்கு குஜராத் மாநிலத்தில் தீவு என்று பொருள். பேட் துவாரகானா தீவில் இருக்கக்கூடிய துவாரகா என்ன இதற்கு பெயர். இல்லை பேண்ட் துவாரகா, பேண்ட்னா ஆஃபரிங், பெருமாளுக்கு ஏதோ சமர்ப்பிக்கிற மூல்யோ. குச்சேலன் கொண்டு வந்து 2 முட்டி அளவுக்கு அவலை கொடுத்தார், கண்ணனுக்கு சமர்ப்பித்தார். அந்த சமர்ப்பிக்கப்பட்ட இடம் இது. அதனால சமர்ப்பண துவாரகை அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். ஆண்டாள் சாதிக்கிறாள், காலை எழுந்திருந்து கரிய குருவிக்கணங்கள் மாலின் வரவு சொல்லி மருள் பாடுதும் மெய்மகளோ சோழமல பெருமான் துவராபதி எம்பெருமான். சோழமல பெருமான் திருமாலின் சோழமலை அழகர். ஆண்டாள் என்ன ஆசைப்படுறார்னா, கார்த்தால வேளை பொழுது விடுகிறது, நாம் உடனே என்ன வேணும்னு கேட்போம். எழுந்திருக்கிறச்சேவே படுக்கையிலேருந்தே ஏதோ சாப்பிட்டுணுமாமே, அதுக்கு ஆங்கிலத்துல பேர்லாம வச்சுட்டு இருக்காரு இல்லையோ. ஆண்டாளுக்கு அந்த பேர்லாம் பிடிக்கல. இப்போ காலை எழுந்திருந்து கரிய குருவி கணங்கள், குருவி கூட்டம் கூட்டமா ஆண்டாளுடைய வீட்டுக்கு வாசல்ல பக்கத்துல நிக்கிறது. மாலின் வரவு சொல்லி மருள் பாடுதும் மெய்மகளோ, மருளிசைத்தல் பண்ணிசைத்து ராகத்துல பாடுறது. ரொம்ப நன்னா குருவி பாடுறதாம், மைனாவெல்லாம் பாடுறதாம். என்னான்னு காது கொடுத்து ஆண்டாள் கேட்கிறா. ஆண்டாள் கண்ணை தரக்கச்சே கிடுகிடுன்னு குருவி பாட ஆரம்பிச்சிருவான். சோழமல பெருமான் வன் துவராபதி எம்பெருமான் தட்சிண துவாரகாதீசன் உத்தர துவாரகாதீசன் வருகிறார் பராக் பராக். சோழமல பெருமாள் திருமாலின் சோழமலை அழகர் வருகிறார் பராக் பராக். திருமாலின் சோழமல பெருமாள் ஆண்டாளே உம்மை பாக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கார். துவாரகாதீசன் பெருமான் ஆண்டாளே உம்மை பாக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கார் அப்படின்னு காலங்கார்த்தால எழுந்திருக்கிறச்சே குருவி சொல்றதான். நம்ம வீட்டுல கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எழுந்திருக்கிறச்சேவே ஸ்ரீரங்கத்து ரங்கநாதன் உம்மை பாக்கிறதுக்காக வந்துட்டே இருக்கார். திருமலையிலேருந்து வெங்கடேச பெருமாள் நம்ம பார்க்கறதுக்கு வந்துட்டே இருக்காருன்னா அது இருந்தே போடுவோம். இது நாம நினைக்க போறோமா? நம்ம பார்க்கறதுக்கு கடன் கொடுத்தவர் வேணா வருவர், இது வேணா தெரியுமே தவிர இப்படி பெருமான் வந்தெல்லாம் பார்த்ததில்லை. அது ஆண்டாள் பண்ணின பாக்கியம். ஆண்டாள் இருக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூரில். ஆனா எங்கிருந்து பெருமாள் வரார்? சோழமல பெருமாள் துவராபதி எம்பெருமான் துவாரகை மேற்கு கோடியில சமுத்திரக்கரையில் இருக்கு. இங்கேந்து ஒரு பக்தையான ஆண்டாளுக்கு நாம கட்டாட்சிக்கணும். அவள் சூடி களைந்த மாலை தனக்கு வேணுங்கிறதுக்காக மைல் கணக்கா எத்தனையோ 1000 மைல் அதை தாண்டி பெருமான் அங்கு வருகிறார் இல்லையோ. இப்ப நாமன்னா தாண்டிட்டு வந்திருக்கோம். ஆண்டாளுக்கு பெருமாள் தான் தாண்டிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்தார். இப்ப நாங்களும் ஸ்ரீவில்லிபுத்தூர்லயே இருக்கோம், ஸ்ரீரங்கத்திலே இருக்கோம், சென்னையிலே இருக்கோம், மும்பையிலே இருக்கோம். பெருமாளை வர சொல்லுங்கன்னா அவசியம் வருவர். எப்போதெனில் 13வது அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கிற அறிவு நமக்கு வந்துடுத்துன்னு வச்சுங்கோ, கண்டிப்பா பெருமானே நம்ம இடத்தை நோக்கி வருகிறான். ஆக 13வது அத்தியாயத்திலிருந்து 18வது அத்தியாயம் வரை கடைசி ஷட்கம். இப்ப நாம கடைசி 6 அத்தியாயங்களை இன்று தொடக்கமா பார்க்க போகிறோம். 6 அத்தியாயத்தினுடைய சுருக்க ஸ்லோகத்தில் ஆளவந்தார் அர்த்தம் சொல்றார். முதல் 12 அத்தியாயங்களோட சொல்ல வேண்டியவற்றையெல்லாம் பெருமாள் சொல்லி முடிச்சுட்டார். இனி 13வது அத்தியாயத்திலிருந்து பிரதான புருஷ வியக்த சர்வேஸ்வர விவேச்சனம் கர்மதி பக்தி இத்தியாதிகி பூர்வசேஷா அந்திமோதிதா. முன்னால் சொல்லப்படாமல் விடப்பட்டதெல்லாம்
கடைசி 6 அத்தியாயங்களில் சொல்லப்படுகின்றன. கர்ம தீ பக்தி இத்தியாதி. கர்மயோகம், தீஹி ஞானயோகம், பக்தி பக்தி யோகம், இது 3 கீழே சொல்லியாச்சு. அதுல சொல்லியிருக்கணும், ஆனா சொல்லாமல் விடப்பட்டதெல்லாம் கடைசி 6 அத்தியாயங்களாலே சொல்லப்படுகின்றன. அதோட கூட பிரதான புருஷ வியக்த சர்வேஸ்வர விவேச்சனம். பிரதானம்ங்கிறது சரீரத்தோட கூடியிருக்கிற அது அத்தனையும். பிரதானம்னா மூல பிரகிருதியை குறிக்கும். பிரகிருதியினுடைய காரியமான அகங்காரம், மகான், பஞ்சபூதம், பஞ்சதன்மாத்திரம், பஞ்சபூதம், பஞ்ச தன்மாத்திரங்கள், பஞ்ச கர்மேந்திரியம், ஞானேந்திரியங்கள், மனசு, இதெல்லாம் பிரதானம். அச்சித்து ஞானசூன்யமான ஞானமற்ற ஜட பொருட்கள், இது பிரதானம். புருஷன், புருஷன்னு சொல்றது ஜீவாத்மாவை குறிக்கும். அப்ப பிரதான புருஷ வியக்த சர்வேஸ்வர, இந்த 2 பேரையும் தன் ஆளுகைக்கு உட்படுத்தி வைத்திருக்கும் சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன். இந்த 3 பேருக்கும் உண்டான விவேச்சனம். விவேச்சனம்னா விவேக ஞானம், பகுத்து அறிதல். இது ஜட பொருள், ஞானமற்றது பிரகிருதி, இதுதான் சரீரம். இது அஜடமானது ஆத்மா, ஞானமுடையது. இவர் பரமாத்மா சர்வேஸ்வரன், இந்த 2ஐயும் தனக்கு சொத்தாக கொண்டவர். இந்த விவேக ஞானம் ஏற்பட வேண்டும். பிரதான புருஷ வியக்த சர்வேஸ்வர விவேச்சனம் கர்மதி பக்தி இத்தியாதி பூர்வசேஷா அந்திமோதிதா. முன்னாடி சொல்லப்படாமல் விடப்பட்டது தற்போது சொல்லப்படுகிறது. இனி இந்த 13வது அத்தியாயத்தினுடைய சுருக்க ஸ்லோகம் என்னன்னு பார்க்கலாம். தேகஸ்வரூபம் ஆத்ம ஆப்தி ஹேது ஆத்ம விசோதனம் பந்த ஹேது விவேகஸ்ச திரையோதச உச்சியதே. 13வது அத்தியாயத்தில் இவை சொல்லப்படுகின்றன. தேகஸ்வரூபம், இந்த உடம்பு எப்படிப்பட்டது ரொம்ப நேரமா கேட்டுட்டோம், இன்னொரு தரம் திரும்ப சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அனித்தியமானது, இது நிற்காது, நிலை நில்லாதது, கர்மத்தினடியா கிடைச்சிருக்கு. கர்மம் தொலைஞ்சு போயிடுத்துனா தொலைஞ்சு போயிடும். இயற்கையில இத்தோட நமக்கு சம்பந்தம் கிடையாது. இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித்யபிதீயதே ஏதத் யோவேத்தி தம் பிராகுகு க்ஷேத்ரஜ்ஞ இதி தத்விதா. க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞயோர் ஞானம் யஜ்ஞானம். ஞானம்ங்கிறது எது தெரியுமா? இது விளைநிலம். சரீரம்தான் விளைநிலம். அதுல நல்ல பண்புகளாகிற பயிரை விளைக்க வேண்டும். இது என்னுடைய நிலம், இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே நல்ல பயிரை விளைக்கிறதுக்கு தான் அப்படின்னு யார் ஒருத்தன் ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறானோ, ரியலைஸ் பண்ணிக்கிறானோ, அவனைத்தான் க்ஷேத்திரஜ்ஞன், அவனைத்தான் ஆத்மான்னு சொல்லுகிறேன். இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித்யபிதீயதே ஏதத் யோ வேத்தி. இந்த சரீரத்தை க்ஷேத்திரம் யார் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறானோ அவன்தான் ஆத்மா. அதோடு இல்லை அர்ஜுனா, இந்த 2 பேருக்குள்ளும் யார் வியாபித்திருக்கிறானோ அவன்தான் நான், பரமாத்மாவாகிற சர்வேஸ்வரன். இந்த 2ஐயும் பிரிச்சு காட்டி, தன்னையும் பிரித்து காட்டி, ஆத்ம பரமாத்மாக்களுக்குள்ளே விவேக ஞானம், பிரதானமாகிற பிரகிருதிக்கும் ஜீவாத்மாவுக்கும் உண்டான வேறுபாடு, இதை தெரிந்து கொள். தேகஸ்வரூபம் ஆத்ம ஆப்தி ஹேது. இந்த ஞானம் வந்துடுத்துனாலே, ஆத்மஸ்வரூப ஞானம் வந்துடுத்துனாலே ஆத்மாவை அடைந்து விடலாம். ஆத்ம விசோதனம் தெரிஞ்சுட்டோம். ஆனா ஆத்மா நன்கு பண்படுறதுக்கு வழி நம்ம நாமே மனசை நன்னா பண்படுத்திக்கணும் இல்லையோ. அதுக்கு வேண்டிய குணநலன்களை சொல்றார். அமானித்வம், அதம்பித்வம், அஹிம்சா, சாந்திஹி, ஆஜவம், ஆச்சாரிய உபாசனம், சௌச்சம், தைரியம், இந்திரிய நிகிரகா, வரிச ஒரு 20 பண்புகளை சொல்லிட்டு போறார். முதல்ல சிலதை பார்ப்போம். அமானித்வம், மானமற்று இருத்தல். மானமற்றிருத்தல்னா துரகங்காரம் கூடாது, அபிமானம் கூடாது, பெரியோர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதம்பித்வம், தாம்பீகம் கூடாது. டம்பத்தன்மையோட சின்ன கைங்கரியம் ஓஹோன்னு பண்ணிட்டேன்னு சொல்லணும் இல்லையோ. அப்படின்னா யாரு சொல்லிக்கணும்? இவ்வளவு பெரிய நகரத்தை நிர்மாணித்த கண்ணன் சொல்லிக் கொள்ள வேண்டும். ஆனா இங்க நடந்த கதை தான் உங்களுக்கு தெரியுமே. பேண்ட் துவாரகையோ இல்லையோ. குச்சேலருக்கு சுதாமான்னு பேர். அவர் ஒரு முறை கண்ணனோட கூடவே தான் படிச்சிருந்தவர். ஒரு முறை கண்ணனை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டார். கண்ணனும் சுதாமாங்கிற குச்சேலரும் சாந்தீபனன்கிறவரிடத்திலே பாடம் கற்றார்கள். உஜ்ஜைன்ல நடந்தது. அது எப்பவோ பல காலத்துக்கு முன்னாடி. இப்ப கண்ணன் பெரிய ராஜாவாயிட்டார். துவாரகையிலே ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். பரம ஏழையா இருக்கார் குச்சேலர். நிறைய குழந்தைகள் வேறே. குழந்தைகளுக்கு பால் இல்லே, அழருது. மனைவி சொன்னா, உங்க நண்பர் தான் ரொம்ப பெரியசா இருக்காரே, அவரிடத்துல போய் ஏதானு கேட்டு வாங்கிட்டு வரலாமே. ரொம்ப வருத்தப்பட்டார் குச்சேலர். நான் போய் இப்படி கேட்பேனா? கண்ணன் ஆறு, நான் ஆறு, அவரிடத்துல போய் கைங்கரியம் பண்றதை விட்டுட்டு, சேவிக்கிறத விட்டுட்டு, நீ சொல்றேங்கிறதுக்காக காசு கேட்கறதுக்கு என் மனசு என்ன ஒத்துக்கலை அப்படின்னு மறுத்தார். அப்ப மனைவி பிரார்த்திக்கிறார்.